இந்த அதிகாரி வந்து குற்றம் செய்யலை, குற்றம் நடக்குது என்று கருதி அதுக்குரிய முகாந்திரங்கள் இருக்கிறதுனால ஒருத்தரை கைது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சட்டமே அவருக்கு விலக்களிச்சிருக்கு. ஆனால் அப்படி ஒரு வேளை கைது செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்கு குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செஞ்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும், அதாவது அந்த எஃப்ஐஆரை வந்து நம்ம ரத்து செய்யணும் அப்படின்னு விரும்பணும் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு செக்ஷன் 482 கீழே, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் முன்னாடி இருந்தது அதன்படி வந்து நம்ம அதை பதிவு செய்யலாம். இன்றைக்கி வந்து 528 இருக்குது. BNSS அப்படின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்விதா அதன் கீழே வந்திருக்கு. அதாவது முன்பு வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 482 கீழே வந்து இது வந்து ஸ்குவாஷ் பண்ணியிருந்தோம் உயர்நீதிமன்றத்தில். இன்றைக்கி வந்து அது BNSS 528 கீழே வந்து அதை நம்ம ஸ்குவாஷ் பண்ணலாம். இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த எஃப்ஐஆர் ரத்து செஞ்சுட்டு வெளியே வர முடியும். ஆனால் அதுக்காக வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே, அந்த காவல் அதிகாரி மேலே வந்து நம்ம சட்டப்படியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க முடியாது. நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர், நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.